கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, மஸ்ஜிதுல் புகாரி மதரசாவின் தலைவர் ஷாஜஹான் டாக்டர் அவர்களே, மஸ்ஜிதுல் புகாரி மதரசா மாணவர்களே, ஊர்வாசிகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஒரு சிறப்பான ஒரு நாளாக எங்களோட ஊருக்கும் எங்களோட மஹல்லாவுக்கும் இந்த மதரசாக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நானும் அந்த காலத்தில் நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். 12 வருடத்துக்கு முன்னால் இந்த மதரசாவை தொடங்குறதுக்காக வேண்டி அனுமதி கேட்ட அந்த நிர்வாக சபையின் கூட்டத்திலே நானும் இருந்தேன். அப்போ எங்களுடைய இலியாஸ் ஹாஜியார் அவர்கள் தான் இந்த நிர்வாக தலைவராக இருந்தார். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கினான் இந்த மதரசாவை உருவாக்குறதுக்காகவே. முதலாவதாக அது பார்ட் டைம் மதரசாகத்தான் அமைந்தது. பின்னால் தான் அது ஃபுல் டைம் மதரசாவாக மாறி இன்று 12 வருஷம் பல போராட்டங்களுக்கு மத்தியிலே வந்து இது சிறப்பான ஒரு அமர்வாக, அதிலேயும் பெண்களுக்காக வேண்டிய பிரிவுகளையும் உருவாக்கப்பட்டு இன்று விசேஷமாக இன்தொட்டிலில் வாழக்கூடிய மிச்சம் பிள்ளைகள் இதிலே பலனடைந்தவர்களாக இருக்கிறதை கண்டு நான் சந்தோஷம் அடைகின்றேன். அதே போல அகில இலங்கைய ரீதியிலேயும் வெற்றிகளை பெற்று வந்த மாணவர்களும் எங்களோட மதரசால் இருக்கின்ற நினைச்சியும் நான் சந்தோஷப்படுகின்றேன். அடுத்தது நான் பெரிசாக பேசுறதுக்கு விரும்பவில்லை. ஏனென்றால் இப்போ வந்ததுக்கு பின்னால் தான் இஃப்லா மௌலை சொன்னார்கள் சில கருத்துக்களை செல்லும்படி. அதனால் நான் மஸ்ஜிதுல் நிர்வாகி என்ற முறையிலே எங்களோட ஊர் மக்கள்கிட்ட கேட்டுக்கோறது என்னென்றால், இப்போ நிர்வாகத்தில் நாங்கள் இன்றைக்கு இருப்போம், அது காலத்துக்கு காலம் மாறக்கூடியதாக இருக்கும். அதனால் ஊர் மக்களாகிய உங்களுக்குத்தான் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது ஒரு பெரியோர் எங்கள் ஊருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இதுக்கு செலவழிக்கிறதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது. எப்படி நாங்கள் எங்களோட பின்னு காலத்துக்கு தேவைப்படும் என்று சொல்லி நாங்கள் சில காணி பூமிகளை இல்லாட்டி பணங்களை பேங்குகளை டிபாசிட் பண்ணி வைக்கிறோமோ, அது மாதிரி நாங்கள் கொஞ்சம் காலத்தில் இந்த உலகத்தை விட்டு பேய்த்திடுவோம். இது ஒரு நாங்கள் தொழுதா அந்த தொழுகைக்குரிய நன்மை கிடைச்சிடும், குர்ஆன் ஓதினா குர்ஆன் ஓதுறதுக்குரிய நன்மை கிடைச்சிடும். ஆனால் இது மாதிரி ஒன்றை உருவாக்கி இதுக்கு செலவழிப்போம் என்றால் இந்த பிள்ளைகள் உலகம் முழுக்க திரிவார்கள் தீனை எடுத்துக்கொண்டு. அவர்களின் மூலமாக இன்னும் மக்கள் உருவாகுவார்கள். இப்படி இது ஒரு சேனாக பரவி கொண்டு போகும். எப்படி அந்த ஒரு பிரமிடில் ஈக்கிற மாதிரி முன்னு கொண்டு தொடங்கி இப்படி மரம் மாதிரி பறந்து கொண்டு போறது போல இது காலப்போக்கில் இதில் பலனடைகிறவங்க லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக மாறிக்கொண்டிருப்பார்கள். அவளை இப்போ நாங்கள் உதவி செய்வோம் என்றால் நாங்கள் மௌத்தாகி கபரில் இருந்தாலும் இந்த அனைவருடைய நன்மைகளும் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். நாங்கள் கொஞ்சம் நன்மை தான் செஞ்சுட்டு மௌத்தாக இருப்போம். அவளையை நாங்கள் மௌத்தான எங்களோட பட்டோலை மூடப்பட மாட்டாது, அது நிறைஞ்சி கொண்டு வந்து கொண்டிருக்கும். அதனால் யாரும் நாங்கள் யோசனை பண்ணுவோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணினா அது நல்லா இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் எங்களோட செலவுக்கு அதிகமாக செலவுக்கு மேலால் எங்களுக்கு கிடைச்சிட்டா நாங்கள் யோசனை பண்ணுவோம், இது என்ன ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணினா எங்களுக்கு இன்னொரு லாபம் வரும் அப்படி சொல்லி. அதுபோல் இது ஆகிரத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது. அதனால நான் ஊர் மக்கள்கிட்ட கேட்டுக்கோறேன்னாண்டா, நாங்கள் இந்த நிர்வாகத்தில் இருப்போம், 3 வருஷத்துக்கு ஒருக்க நிர்வாக தெரிவுகள் வரும். ஆனால் அந்த அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இருக்கிறது. இப்போ இந்த நிர்வாகத்திலேருந்து இன்றைக்கு வீட்டில் இருக்கிறார் இலியாஸ் ஹாஜியார் அவர்கள். இந்த எல்லா நன்மையும் அவருக்கு சேர்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு அவர் நிர்வாகத்தில் இல்லை, கொஞ்சம் நோயாளியாக இருக்கிறாரு. ஆனால் இது நடக்கக்கூடிய இந்த ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கள நன்மையும் அவருக்கும் ஒரு பங்கு சேர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஏனென்றா அவர் தான் இதை உருவாக்குறதுக்காக வேண்டி அதை முதல் அடிக்கல் நாட்டியவர். அது போல நாங்களும் உதவி செய்வோம் என்று சொன்னால் இதை பாதுகாத்து கொண்டு இதுக்கு உதவி செஞ்சு கொண்டிருப்போம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதே போல நன்மைகளை எங்களுக்கும் அடைஞ்சு கொள்ளேன்.
அதனால் நான் செல்கிற ஊர் மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கோற ஒன்று தான், நீங்கள் இதுக்கு செலவழியுங்கோ, இதை பாதுகாத்துக்கோங்கோ. நாங்கள் நிர்வாகத்தில் இருப்போம், எங்களுக்கும் ஹயாத்து மௌத்துக்கிற நாங்களும் மௌத்தகை கபருக்கு சென்றுவோம் ஒரு காலத்துக்கு. ஆனாலும் இந்த மதரசா நடக்கும் அந்த நன்மைகளை எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அத்தோடு எங்களோட மதரசாலிருந்து வெளியாகி போகக்கூடிய எங்களோட மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நிர்வாக சபை சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த விஷயங்களுக்கு உதவி செய்கிற எங்களோட ஷாஜஹான் டாக்டர் முன்னின்று நடத்துகிறார். அதுபோல் இன்னும் எத்தனையோ பேர் இந்த மதரசாவுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் எனது நன்றிகளை அல்லாஹ் அவங்களுக்கு மேலான கூலியை நசீபாக்கணும் துவா பிரார்த்தனையோடு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.